Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல அரேஸ் பத்தி. ஸோ அரேஸை வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போறோம், எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து சில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அரேஸ் வந்து C++லயும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து இந்த அரே வந்து ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு, இன்டா, கேரக்டரா, ஃப்ளோட்டா, டபுளா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அரேக்கு ஒரு நேம் பேர் கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ள வந்து சைஸை டிஃபைன் பண்ணுவோம். எவ்வளோ சைஸ், 10ஆ, 50ஆ, 100ஆ, ஸோ என்ன சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணுமோ அதை டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0. அதுக்கப்புறம் 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள்ல வந்து 9. ஸோ இதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா x of 0. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 19. ஸோ இது எல்லாமே அரே மெம்பர்ஸ், இது எல்லாமே வந்து அரே இண்டெக்ஸ். ஸோ 0 1 2 3 4 5ங்கிறது அரே இண்டெக்ஸ். இதுவே வந்து x of 0, x of 1, x of 2 அப்படிங்கிறது வந்து அரே மெம்பர்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து இந்த இண்டெக்ஸ் த்ரூவா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அரேஸ்ல வந்து ரெண்டு விதமான அரேஸ் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொன்று வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதை வந்து நம்ம சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் த்ரூவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து ஒரு அரேயை பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்பும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஐயோட வேல்யூ 0வா. அப்புறம் கண்டிஷன் வந்து i லெஸ் தென் 5 கொடுக்குறோம், i++. ஸோ இந்த லூப் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் பொறுத்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா அரேயோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இது சிங்கிள் டைமென்ஷனல். ஸோ 5 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து மெயின் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அரே வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ அரே ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு அரேல வந்து நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலையும் ஒவ்வொரு எலிமெண்ட் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணீங்கன்னா பாஸ் ஆஃப் ஒரு வேரியபிள் ARR பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது டைரக்டா இங்கே போய் கால் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபங்க்ஷனும் கால் ஆகுது, ஃபங்க்ஷன் காலிங்கும் நடக்குது. ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இங்க வந்து இதுக்குள்ள நம்ம என்ன பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் அரேல என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் தான். மெயின் ப்ரோக்ராம் இருக்கு. மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம வந்து அரேயை இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது இங்க வந்து ரெண்டு டைமென்ஷனல் இனிஷியலைஸ் பண்றோம். ஒன்று வந்து ரோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து காலம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து இது வந்து 3 by 3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 ரோஸ் இருக்கும், 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல்ல வந்து 2 டைமென்ஷனலா இருக்கலாம், 3 டைமென்ஷனலா இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மல்டி டைமென்ஷனல் அரே தான். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் அரே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இங்க 2 ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஒரு அவுட்டர் ஃபார் லூப், இன்னொன்று வந்து இன்னர் ஃபார் லூப். ஐயோட வேல்யூ 0 கொடுத்துருக்கோம், i less than 3, ப்ரீ இன்க்ரிமெண்ட் i. அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 0 கொடுத்துருக்கோம், j less than 3 ++ j. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா i 0 இருக்கும்போது இந்த இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது மறுபடியும் இந்த இன்னர் லூப் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் ஐயோட வேல்யூ 2 இருக்கும்போது 3 தடவை எக்ஸிக்யூட். ஸோ i 3ன்னு வரும்போது இது விட்டு வெளியே வந்துருவோம். ஸோ இப்போ இந்த 3 by 3 மேட்ரிக்ஸோட எல்லா வேல்யூஸும் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேயோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட சின்டாக்ஸ் எப்படி, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கிள் டைமென்ஷனல் அரே என்ன, மல்டி டைமென்ஷனல் அரே என்னங்கிறது சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.